வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சென்சார் கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டியூரேஷன் வந்துட்டு 3 மணி நேரம் 3 நிமிஷம். ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி படத்தில் நிறையா வயலண்ட்டான காட்சிகள் இருக்கலாம். நான் இன்னும் படம் பார்க்கல. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படத்தினுடைய லீக்டு வெர்ஷன் ஃபுல் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா மேபி இந்த படத்தில் நிறையா வயலன்ஸ் காட்சிகள் இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், மொத்தம் 12 கட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு எதுக்கு 12 கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல. அந்த 12 கட்ஸில் சில கெட்ட வார்த்தைகளெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு மியூட் பண்ணும்? அதான் சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கல்ல, குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறத்துக்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு புரியல. அதாவது ஏ சர்டிஃபிகேட்டும் கொடுப்பானுங்களா, அப்புறம் டைலாக்ஸும் கட் பண்ணுவாங்களா, மியூட் பண்ணுவாங்களா? என்னடா நியாயம் இது? ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை பார்க்க முடியாத மாதிரி பண்ணணும். குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடாது, அதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை பார்க்க விடாமல் தடுக்கிறது தான். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் பார்க்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம சென்சார் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளியராக புரியுது. சரி வாங்க நண்பர்களே, எந்தெந்த இடத்துலலாம் சென்சார் கட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. முதல் கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஃபோட்டோ ஒரு புக்குக்கு மேலே இருந்திருக்கு. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புத்தகத்துக்கு பதிலாக வேறு ஏதோ புக் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அம்பேத்கரை காட்டினா என்ன தப்பு? இது வரைக்கும் எந்த திரைப்படத்தில் அம்பேத்கரை காட்டினதே கிடையாதா? ஏதோ இந்த படத்தில் மட்டும் காட்டுற மாதிரி அம்பேத்கர் அவருடைய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அடுத்து 2வது கட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டைலாக்கை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அம்பேத்கர் சட்டம் அப்படின்னு அந்த டைலாக் ஆரம்பிக்குது, டிவிகே சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் முடியுது. ஸோ டிவிகே சட்டம் அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து டிவிகே பற்றிலாம் இந்த படத்தில் பேசியிருக்கார் போலங்க. ஸோ அவருடைய கட்சியெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கார் போல. ஸோ அதெல்லாம் பிடிக்காம தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு கிளியராகவே புரியுது. ஸோ இந்த டைலாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 110வது நிமிஷத்தில் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோலுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏதோ ஒரு சீனில் தான் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு உள்ள அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரியுது. ஸோ படம் லீக் ஆயிடுச்சு, யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அந்த டைலாக்கை கட் பண்ணிட்டானுங்க. அட்லீஸ்ட் உங்கள் கமெண்ட்லேயாவது நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 3வது கட்டு என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் ஃப்ளாக் வந்துட்டு தரையில் கீழே விழுகிற மாதிரியான ஒரு ஷாட்டு, அதை வந்துட்டு கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 154வது நிமிஷத்தில் போட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு படம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஷாட் நடக்குது போல். ஸோ அந்த தேசிய கொடி கீழே விழுகிற மாதிரி காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாகவதம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் ரங்கநாதர் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு படத்தினுடைய 7வது நிமிஷம் அப்புறம் 37வது நிமிஷத்தில் நடக்கக்கூடிய காட்சி. ஸோ எனக்கு தெரிஞ்சு படம் ஆரம்பித்த உடனே ஏதோ ஒரு பயங்கரமான டைலாக் நம்ம தளபதி பேசுகிறார் போல், அந்த பாகவதம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் மியூட் பண்ணிட்டானுங்க. ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு ரிலீஜன் பேஸ் பண்ணி இருக்குது இந்த மாதிரி டைலாக்ஸ். இதெல்லாம் மியூட் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் அடுத்த வார்த்தைகள் பாருங்கள், கெட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, அப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் மியூட் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ப்ரோ இல்லை ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வருவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாதுன்ற ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, அப்புறம் என்ன இதுக்குடா இதெல்லாம் மியூட் பண்ணீங்க? அப்போ ஒழுங்காக யூபாரியா சர்டிஃபிகேட் கொடுங்க. இதெல்லாம் மியூட் பண்ணால் நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம் அப்படிங்கிற வார்த்தை, இது வந்துட்டு வில்லனுடைய ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் பேர் ஓஎம், அந்த வார்த்தையை வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க. ஏன்டா அவன் பண்ணுற ப்ராஜெக்ட் பேரே ஓஎம் தான்டா, அதையவே மியூட் பண்ணிட்டு அப்புறம் என்னடா? அப்புறம் வந்துட்டு நியூ இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தூக்குல துடிக்கிறத அப்படிங்கிற ஆரம்பித்து அவனே மீடியாவுக்கு லீக் பண்ணி அப்படின்னு முடியக்கூடிய ஒரு டைலாக்கை வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான டைலாக்காக கூட அது இருக்கலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிசியோடைய ஆஃபீஸ் பேட்ச், அதாவது நம்ம டெப்யூட்டி கமிஷனர்னு நினைக்கிறேன், அவருடைய பேட்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க போல, அநாகரிகமாக காட்டியிருக்காங்க போல, அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டம் வந்துட்டு பொண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற டைலாக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் மியூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை பற்றி ஏதோ தப்பாக பேசியிருப்பாங்க போல. பட் ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்னா அதையுமே அலோவ் பண்ணலாம். அடுத்த கட்டு பாருங்க, இந்தியாவை என் காலில் விழ வைக்கிறேன் அப்படிங்கிற இந்த டைலாக் மியூட்டு. இந்தியா என் காலடியில் வந்து விழும். இந்த டைலாக் வந்துட்டு எந்த படத்துலையுமே பார்த்ததே கிடையாதா? இந்த பழைய படங்களில் வில்லனோட மெயின் டைலாக்கே இதான்டா, இந்தியாவை என் காலில் விழ வைக்கிறேன், இந்தியாவே அழிச்சிருவேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஏன்டா மியூட் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு புரியல. அடுத்தது பாருங்க, சைல்டு பேர்னிங் விஷுவல்ஸ், அதாவது ஒரு குழந்தை எரியுது போல அந்த ஒரு விஷுவல்ஸை வந்துட்டு பிளர் பண்ணியிருக்காங்க. அப்புறதுக்கு ஏ சர்டிஃபிகேட்? ஆனால் துரந்தர் படத்துலலாம் வைலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த படத்துக்கு அப்படியே அலோவ் பண்ணாங்க. எதையாச்சும் பிளர் பண்ணாங்களா அந்த படத்தில்? அந்த படமும் ஏ சர்டிஃபிகேட் தான், அதை அப்படியே விட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்னா இதையும் அப்படியே விட்டு போக வேண்டியதானே? அப்படி
பிளர் பண்ணியே தீரணும்னா அப்புறம் என்ன இதுக்குடா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, யூ பார் ஏவே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதுக்கப்புறமா சிலுவையில் அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக்கையுமே வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டைலாக் தெரியுமா? ட்ரைலர்லேயே நம்ம பாபி டியோல் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில் அறையணும். இது ஒரு டைலாக்கு, இதை மியூட் பண்ணுமாடா? சரி என்னமோ. அடுத்த டைலாக் பாருங்க, ஷீலா ராணி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. ஷீலா ராணி அப்படின்னா யாரு என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, பட் அதையும் மியூட் பண்ணிட்டானுங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கட்ஸ் இருக்குன்னா தாராளமாக யூபாரியா சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம். ஆனால் நம்ம சென்சார் போர்ட் டீம் பாருங்க, இத்தனை கட்டும் பண்ணணுமா, அது போக ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்களா? அப்படி என்னடா வன்மம் உங்களுக்கு இந்த படத்தின் மேலே? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓடிடவே கூடாதுங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் எப்படி தடுக்கலாம், குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அப்படி தடுத்தாச்சா இன்னும் எப்படியெல்லாம் இந்த படத்தை மற்றவங்கள பார்க்க விடாமல் தடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏங்க இவ்வளோ வன்மை வச்சுட்டு திரியிறானுங்க. அவர் தான் சிஎம்ஏ ஆகிட்டார். சிஎம் ஆகலைன்னா கூட போட்டு முடக்கலாம். அவர் தான் சிஎம்ஏ ஆயாச்சுலடா, விட்டுட்டு போக வேண்டியதானடா. அப்புறம் என்னடா இன்னும் பிடிச்சி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? சரி என்னமோ இவனுங்க எக்கேடா கெட்டு போகட்டும், அதெல்லாம் விடுங்க. இந்த திரைப்படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 24 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல. பட் ஃபாரின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 24 டிக்கெட் புக்கிங்கே ஓப்பன் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டிக்கெட்ஸ் எந்த அளவுக்கு புக் ஆகியிருக்குங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக ஜூலை 24 கன்ஃபார்மாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ்க்கு இன்னொரு ட்ரெய்லர் விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி ஓகே நண்பர்களே, இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்தாச்சா இல்லையா, இல்லை இந்த படத்தின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.